வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு டின்னர் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக நல்லா சுவையாக டேஸ்ட்டாக வைக்கிற மாதிரி ஒரு வெஜிடபிள் குருமாவும் சப்பாத்தி நல்லா சாஃப்டான சப்பாத்தியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ரெசிபிஸ்லாம் பார்க்கணுன்னா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி டக்குன்னு இந்த வெஜிடபிள் குருமா ரொம்ப ஈஸியாக வைக்கிறது சாஃப்டான சப்பாத்தியும் பார்ப்போம். கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க. 1லேருந்து 2 கூட சேர்த்துக்கோங்க புளிப்பில்லாத தயிர்னா. இந்த மாதிரி நம்ம தயிர் சேர்த்து பிசையும் போது ரொம்ப சப்பாத்தி நல்லா சாஃப்டாக நல்லா சாயந்தரம் ஆனாலும் நல்லா மெதுவாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். நம்ம நெய் அந்த தயிர் சேர்த்து பிசைகிறதுனால எப்போயும் ஒரே மாதிரி சப்பாத்தி பிசையும் போது இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பிசைஞ்சு சப்பாத்தி போட்டு பாருங்கள். நல்லா வாசனையாகவும் இருக்கும். நல்லா தயிர் சேர்த்துனால நல்லா சாயந்தரம் ஆனாலும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு வெது வெதுப்பாக சுடு தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக வரனாலும் பிகினர்ஸ்க்கெலாம் ஒரு டிப்பு சொல்கிறேன். நான் நிறையா வீடியோவில் நான் சொல்லுவேன். சப்பாத்தி பிசையும்போது நீங்கள் எப்பயுமே இந்த கைட்டை தான் இந்த கைட்டை வச்சு தான் நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த வாக்கில் இப்படி நம்ம நல்லா அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் இப்படி தான் சப்பாத்தி இழுத்து விட்டு பிசைங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். சப்பாத்தியுமே நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சப்பாத்திக்குனாலும் பூரிக்குனாலும் சும்மா இப்படி பிசைஞ்சாலும் ஒரு சப்பாத்தியோ பூரியோ புஷ்ஷுன்னு வராது. நான் நிறையா வீடியோவில் சப்பாத்தி பிசையும்போது இதைத்தான் நான் சொல்லுவேன். இப்படி வச்சு தான் நம்ம பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு பூரினாலும் நல்லா உப்பி வரும். சப்பாத்தினாலும் உங்களுக்கு காலையில் போட்டாலும் சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். சாயந்தரம் போட்டாலும் நமக்கு காலையிலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். ரெசிப்பிலாம் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் 2 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. இன்னொரு டிப்ஸுமே உங்களுக்கு இந்த சப்பாத்தி மாவு அப்படியே இருக்கட்டும். மேக்ஸிமம் 1/2 மணி நேரம் வச்சாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் சப்பாத்தி மாவை ரெஸ்ட்டு கொடுத்து நீங்கள் பிசைஞ்சு மூடி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு சப்பாத்தி இன்னுமே நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுவுமே ஒரு மெத்தடு தான். இப்போ இது இருக்கட்டும். இப்போ குக்கர் சூடானது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட எண்ணெய் சூடானு ஒரு கல்பாசி, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாய் கொஞ்சம் நல்லா கண்ணாடி பத அளவுக்கு வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலராக வதக்கணும் வேண்டாம். இப்போ நான் வெஜிடபிள்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெஜிடபிள் என்ன இருக்கோ உங்கள் கையில் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இந்த வெஜிடபிள் தான் போடணும்னு இல்லை. காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ காயை நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க ஒரு 2 நிமிஷம். இப்போ இது கூட ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். அதிகம் தக்காளி வேண்டாம், புளிப்பு கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கணும். வெஜிடபிள் குருமாவுக்கு நமக்கு அந்த தக்காளியோட ஜூஸ் மட்டும் இறங்கினா போதும். அப்போ தக்காளி நமக்கு வேகணும்னு வேண்டாம். இப்போ நமக்கு காய் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ ப்ரெஷர் போட்டு ஒரு விசில் விட்டு 1 நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவும் ரெடியாக இருக்குது, நல்லாவே ஊறி இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்று நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம்.
இப்போ நமக்கு தோசைக்கல்லுமே நல்ல சூடாக இருக்குது. இப்போ நம்ம சப்பாத்தி நான் தேய்ச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டவுடனே திருப்ப வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் நமக்கு வேகட்டும். இப்போ நம்ம இந்த சைடில் நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடுமே நம்ம 2 பக்கமும் நல்லா சைடில் திருப்பி நம்ம விட்டு எடுத்துக்கலாங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் எண்ணெய் லைட்டாக தடவி கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நமக்கு நெய் ஊற்றி பிசைஞ்ச பார்த்தீங்களா, அந்த இதே நமக்கு போதும்னா அப்படியே விட்டுருவாங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் இருக்கிற சப்பாத்தி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதே போல் இந்த சைடுமே நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நமக்கு 2 சைடுமே நான் சொன்ன மாதிரி நமக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் எண்ணெயை தடவி கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம ஊற்றி பிசைஞ்சதே போதும்னா நமக்கு அதோடைய போதும். நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சப்பாத்தி எப்படி புஷ்ஷுன்னு வருதுன்னு பார்த்தீங்களா. இதை எடுத்துக்கலாம். இதே போல் இருக்கிற சப்பாத்தியில் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லு எடுத்துக்கோங்க. துருவுனது எல்லாம் சில்லுனாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லாவே க்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம மிக்ஸி கழுவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வெஜிடபிள் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த டயத்தில் தேங்காய் அரைச்ச பின்னாடி உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 2 நிமிஷத்தில் சிம்லேயும் போட்டு எடுத்து அருமையான குருமா ரெடி ஆயிருங்க. இப்போ நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே உங்களுக்கு கொதிக்கும் பார்த்தீங்களா தெரியும். இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம கலந்து விட்டுட்டு இப்போ சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அருமையாக நமக்கு நல்லா குருமா ரெடியாக இருக்குது, வெஜிடபிள் குருமா. இப்போ நம்ம இறக்க போகும்போது கொஞ்சமாக நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இறக்கிக்கலாம். கொஞ்சமாக இதில் மல்லி இலை தூவிக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தியும் ஒரு வெஜிடபிள் குருமா டக்குன்னு நமக்கு செய்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி ரெசிபிஸ்லாம் பார்க்கணுன்னா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான டின்னர் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி ரெசிபிஸ்லாம் பார்க்கணுன்னா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.